ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் ஹோம் கார்டன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிரை எப்படியெல்லாம் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடுகளில் எப்போவுமே தயிர் பயன்படுத்துகிற ஒன்று தான். இந்த தயிர் பார்த்திங்கன்னா நான் நல்ல புளிச்ச தயிர் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 டேஸாக இருந்துச்சு. ஸோ இதை செடிகளுக்கு பயன்படுத்தலான்னு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு தயிர் தான் இதில் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நான் 1 லிட்டர் தண்ணி விட்டு இந்த பாட்டிலை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 4 டேஸ்க்கு வைக்க போகிறேன். பாட்டிலை நல்லா க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். ஓப்பனில் இந்த மாதிரி வைக்கக்கூடாது. அதில் பூச்சிகள் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். தயிரில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம புளிக்க வைக்கும்போது இன்னும் நிறைய நுண்ணுயிர்கள் இந்த பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபங்கஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி செடிகளுக்கு மண்ணில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே இந்த தயிர் சரி பண்ணும். 4 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல புளிச்சு நிறைய நுண்ணுயிர்கள் வந்திருக்கும். இந்த மாதிரி நல்ல புளிச்சு 1 லிட்டர் தண்ணியில் இன்னும் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம். நம்ம மோர் கூட இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். தயிர் அப்படியே நம்ம செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கு கூட தண்ணி கொடுத்து தான் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தணும். தயிரில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம தண்ணி கூட தான் ஆட் பண்ணி கொடுக்கணும். இல்லைனா செடிகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம இந்த தயிர் கலவையை செடிகளுக்கு 20 நாட்கள் 25 நாட்களுக்கு ஒரு முறை தான் கொடுக்கணும். நிலத்தில் வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம பாட்ஸில் தொட்டிகளில் வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு தான் இந்த கலவையை நம்ம கொடுத்துட்டு வரணும். பூச்செடிகளை விட இந்த கலவையை நம்ம காய்கறி செடிகளுக்கு நிறைய பயன்படுத்தலாம். ரொம்பவே ஒரு ஆர்கானிக்காக ஒரு சீப்பான ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசர். தயிர் கலவையை நம்ம இந்த மாதிரி செடிகளுக்கு கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். செடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தயிர் கலவையை நம்ம பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கம்பளி பூச்சி, அதே மாதிரி காய்கறி செடிகளில் நிறைய பார்த்துருப்போம். இலைகளில் வெள்ளை பூச்சி, ஒரு மாதிரி வெள்ளை கலரில் நிறைய பவுடர் மாதிரி நிறைய இருக்கும். அது கூட எறும்பு இருக்கும். அதே மாதிரி சாமந்தி பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம இந்த தயிர் கலவையை பெஸ்டிசைடாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் கலவை கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபங்கஸ் ப்ராப்ளம், வெள்ளைப்பூச்சி எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு வரலாம். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் சரி, அது உடனே நமக்கு ரிசல்ட் தெரியாது. ப்ராப்பராக நம்ம கரெக்டாக வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது தான் அதோட ரிசல்ட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் ஆட் பண்ணக்கூடிய தயிரை நீங்களும் உங்கள் கார்டனில் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். காய்கறி கழிவுகளை ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் ஈஸியாக எப்படி மக்க வைக்கிறதுன்னு. அதில் கூட நம்ம இந்த மாதிரி மக்க வைக்கும்போது அதில் இந்த தயிரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போது ஈஸியாக நிறைய நுண்ணுயிர்கள் ஃபார்ம் ஆகி அதை சீக்கிரமாக மக்க வைக்கும். நம்ம தோட்டத்துக்காக நம்ம பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசருக்காக வெளியில் நிறைய தேடிட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி ஈஸியான ஒரு தயிரில் ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசரும் பெஸ்டிசைட்ஸுமே நம்ம பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். எப்படி பயன்படுத்துறது இல்லை மெஷர்மெண்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.